வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணியனாம் லெக்கீதே ஜென் ஹரியோம் நம பகவதேகாளி பத்திரகாளி ராராவாவா அட்டம் பேதம் குருக்கம் பட்டு சிவாயனம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. நாம் பேச போகிற ஜாதகம். ஜாதகத்தில் வந்து என்னென்னா, ஜாதகம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஜாதகம் என்றால் என்னென்னா, அதாவது 12 ராசி 9 கிரகம், அதாவது நட்சத்திரம், யோகம், கரணம், திதி, இதுகளெல்லாம் சேர்ந்தது தான் ஜாதகமுங்க. அப்போ நாம் இப்போ கரணத்தை பற்றி பேச போகிறோம். கரணம் என்றால் என்ன? அதாவது வந்து ஜாதகத்தில் பாதி திதி, திதி பாதி கரணம். கரணம்ங்கிறது என்னென்னா 11 கரணமுங்க. டோட்டலாக ஒரு 12 ஜாதகத்துக்கு 11 கரணம். கரணம் ஒன்று பவகரணம் அப்படின்னாங்க. பவகரணம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், பழனி. அதாவது பவகரணம் அப்படின்னா முருகன் வழிபாடு. ஒரு ஜாதகத்தில் பவகரணத்தில் பிறந்தால் அவன் முருகன் வழிபாடு பண்ண அவன் வெற்றியாளராக வரும். ஜாதகத்தில் எல்லாமுக்கு அப்பாற்பட்ட விஷயம் கரணம். கரணம் தப்புனால் மரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் எல்லாம் பழமொழியாகவே சொல்லுவாங்க. அது கரணம். ஜாதகத்திலேயே வித்தியாசமாக ஒரு நாம் ஏங்கிளில் போகிறோம். கரணம்ங்கிறது என்னங்கன்னா, பவகரணம் அப்படின்னா செவ்வாய், அதாவது முருகனுடைய வழிபாடு. அவங்க வந்து அந்த பவகரணத்தில் பிறந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அப்படின்னா சிம்ம வாகனம். இப்போ கீச்சையில் சிம்மம் வச்சுக்கிறது, வண்டியில் சிம்மம் ஒட்டிக்கிறது, நாம் தூங்கி எந்திரிச்சு அந்த சிம்மத்தை பார்க்குறது, செல்லில் தான் வச்சுக்கிறதுங்க. நான் வந்து என்ற செல்லு வாகனம் வச்சுருப்பேன். சகுனிகரணத்தில் பிறந்ததுனால நம்ம செல்லு ஓப்பன் பண்ணாலும் அந்த சிம்மம். அப்போ ரியலாகவே வந்து என்னங்கன்னா, சிம்மத்துக்கு இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, சினிமா பார்க்குறோம், டைகர் அப்படிங்கிற படத்தை சிம்மத்தை பார்க்குறோம். சிம்மம் வர்ற படமாக பார்த்தோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிடும். எல்லா கிரகங்களும் செத்து போயிட்டாலும் கூட இந்த பவகரணங்கிறது அப்படியே ஒரு யோகத்தை காட்டி மிகப்பெரிய வெற்றியாளராக வந்துடும். அவங்க ஜாதகத்தை பார்த்தா என்ன கரணம்னு தெரியுங்க. அந்த கரணத்துக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லல. பவகரணம்னா சிம்ம வாகனத்தை ஸ்டிக்கரில் வச்சுக்கிறது, சிம்ம வாகனத்தை வண்டியில் ஒட்டிக்கிறது. அவங்க எந்திரிச்சா அந்த சிம்ம வாகனத்தை பார்க்கணும். டைம் கிடைக்கிறப்ப பழனி போயிட்டோம். உத்திராட நட்சத்திரத்தில் பழனி. அவன் வந்து அப்படி போயிட்டு வரும்போது என்னங்கன்னா, அவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாதிரி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி பவகரணத்துக்கு போய் முருகனை வழிபாட அந்த ஜாதகரை எல்லாமே டோட்டலாக வளர்ச்சி அடைஞ்சு பெரிய வெற்றியாளராக வருவாங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னங்கன்னா, அடுத்தது பாலவகரணம் அப்படிங்கிறது என்னங்கன்னா, புலி வாகனம். புலி ஐயப்பனுக்கு புலி வாகனம் சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த புலியை ஸ்டில்லில் வச்சுக்கிறது பாலவகரணம்னா. அது வந்து பரணி நட்சத்திரத்தில், அதாவது வந்து பரணி ராகுஸ்தலம், திருநாகேஸ்வரம். ராகுஸ்தலம் போய்க்கிறது மிகப்பெரிய யோகம். ராகுஸ்தலம், திருநாகேஸ்வரம் போய் அந்த ராகு காலத்தில் அவங்க அந்த பூஜை பண்ணிக்கிறது. ஜாதகம் எல்லாமே நல்லா இருக்குதுரா, ஒரு யோகமே நடக்கலை, ஜோசியர் சொல்கிறாங்க எல்லாம் நல்லது அந்த அப்போ வந்து நாம் அந்த கரணத்தை செக் பண்ணி பாருங்கள். கரணத்தை செக் பண்ணி கரணம் ஏதாவது அந்த மாதிரி நம்மளுக்கு பாலவ காரணமாக இருந்தால் புலி இப்போ கீச்சைனில் வச்சுக்கிறது, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, நம்ம எந்திரிச்சோ பார்த்த உடனே புலி தெரியிற மாதிரிங்க. புலி வாகனம் பார்த்தாங்க படுக்கை அறையில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு அந்த புலி வாகனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு எல்லாமே வெற்றியாக வரும். மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அந்த ஜாதகர் பாலவ காரணத்தில் பிறந்தவர் வெற்றியாளராக மாறுவாங்கிறதுக்கு இது ஒரு விடையாக இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது என்னென்னா, கௌளவகரணம். கௌளவகரணம்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சொல்கிற பன்றி அது இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பன்றி, ரேவதி நட்சத்திரம், கொத்தமல்லி சாதம் தந்து சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறாங்க. சனீஸ்வரர் வழிபாடு பண்ண அந்த கௌளவ காரணத்தில் பிறந்தவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை மாறிடுறாரு. அப்போ ரியலாகவே அந்த பன்றியை ஸ்டிக்கரில் வைக்கிறது, பண்ணி எடுத்தால் பார்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து எதுலேயும் விளக்கம் கொடுக்க முடியாது. அது அவங்க விருப்பம் இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ நாம் எப்படி முருகனு புலி வைக்கிறோம், சிங்கத்தை வைக்கிறோம், அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த பாலவ காரணத்தில் பிறந்த யோகங்கள் அத்தனையுமே, அந்த ஜாதகமே டெத்தாகி கிடக்கிற ஜாதகம் கூட யோகமாக மாறிடுமா சார். அப்படி ஒரு நல்ல யோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது வந்து தைத்துளிக்கரணம். தைத்துளிக்கரணம்னா கழுதை. என்னைப்பார் யோகம் இரும்பா. சில காலத்தில் கழுதையை மெயினில் போட்டு கூட பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்க. அப்போ தைத்துளிக்கரணத்தில் வந்தால் கழுதையை வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அதே மாதிரி தான் கழுதையை இது பண்ணிக்கிறது, கீச்சைனில் வச்சுக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் நீர் பூசணிக்காய் தானம் பண்ணலாம்ங்கிறான். அதாவது தைத்துளிக்கரணத்தில் வந்து அவங்க முடிஞ்சதுன்னா நீர் பூசணிக்காய் சாம்பாருக்கெல்லாம் போடும்போது சாமி அந்த பூசணிக்காய் தானம் பண்ணலாம். அதுவும் மகம நட்சத்திரத்தில் பண்ணலாம். அதாவது வந்து என்னங்கன்னா,
சுக்கிரன் வழிபாடு சுக்கிர பகவானை வழிபாடு பண்ண இந்த தைத்துளை கரணம்ங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது வந்து என்னங்கன்னா கரசை கரணம். தைத்துளைக்கு அடுத்தது கரசை கரணம். கரசை கரணம்னா திருப்பதி. கரசை கரணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு டைம் திருப்பதி போகணும். அது அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தரும். அவங்கள வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் யானை சின்னத்தை ஸ்டில் போட்டு வச்சுக்கலாம். கரசை கரணத்தில் பிறந்தவங்க யானை படம் பார்க்குறது, யானையை ஸ்டில்லில் வச்சுக்கிறது, வண்டியில் யானையை ஒட்டிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறும், யோகமாக மாறும், நல்லா இருக்குது. அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் கரசை கரணம்னா சந்திரனை மையமாக வைக்கிற கோயிலுக்கு போகணும். அப்போ அந்த காலத்துலலாம் இப்போ நவகிரகமே இல்லாத காலத்தில் திருப்பதி சந்திரனை மையமாக வச்சு பண்ணாங்க. அப்போ அந்த சந்திரனை வழிபட இவங்களுக்கு எல்லா சௌபாக்கியம் அமையும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய விஷயம். அடுத்தது வந்து வணிசை கரணமுங்க. வணிசை கரணம்னா காளை. இப்போ நாட்டு காளைங்கிற மாதிரிங்க, அதை ஸ்டில் போட்டு வச்சுக்கிறது. காளை ஸ்டில் போட்டு அஸ்த நட்சத்திரத்தில் ஆரஞ்சு பழ தானம், சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது, சூரியனார் கோயிலுக்கு போகிறது. சூரியன் எங்கே இருக்குது, நேரம் எந்திரிச்சா சூரியனை வழிபாடு பண்ணலாம். காளை ஸ்டில்லாக போட்டு வச்சுட்டு அவங்க அந்த வழிபாடுகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெற்றியாளராக மாறும். அடுத்தது வந்து சகுனிகரணம்ங்க. சகுனிகரணம் அப்படின்னா இதே மாதிரி தான் சனீஸ்வரர். காக வாகனம் நான் இதில் வச்சுருப்பேனுங்க, செல்லில் காக வாகனம் வச்சுருப்பேன். காக வாகனத்தை செல்லில் போட்டு வச்சுக்கிறது, அதெல்லாம் கரிசீகரணத்தில் பிறந்தால் காக வாகனத்துக்கு கொத்தமல்லி சாதம், ரேவதி நட்சத்திரத்தில் திருநள்ளாறு போகிறது, இது எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரும், மிகப்பெரிய வெற்றியாளராக வருவாங்க. அடுத்தது பத்திரிகரணம். பத்திரிகரணம்னா கோழி சாவல், அது ஸ்டில்லில் வச்சுக்கலாம். கோழி சாவல் ஸ்டில்லில் வச்சுக்கலாம். ஆயிலை நட்சத்திரத்தில் கேது பகவான் கோயில் காளகஸ்தி. சகுனிகரணத்தில் கேது பகவான் பத்திரிகரணத்தில் கேது பகவான் கோயில் காளகஸ்தி வர்றது ரொம்ப சிறப்பு. அப்படி போயிட்டுருக்கு அவங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் அடையும். கோழியை ஸ்டில்லாக வச்சு போட்டுங்க. அவங்க வந்து சைவ கோழிக்கறி அதிகமாக சாப்பிடக்கூடாது. கோழி மாமிசத்தில் நிறைய பல கோழி தான் சாப்பிடுவாங்க. கோழி திங்காமல் இல்லை வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு கோழி மட்டும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது சதுர்பஸ்கேனம். அதை வந்து நாய்ங்க, அது சதுர்பசம் நாய், அதாவது நாய். பூச நட்சத்திரம் ஆப்பிள் தானம் பண்ணுறது, குரு வழிபாடு. அப்போ வந்து தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு பண்ண அந்த சதுர்பசிகரணத்தில் நம்மளுக்கு யோகமாக இருக்குது. நாய் சின்னத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாய் வளர்த்துறேன், எல்லார் வீட்லேயும் நாய் வளர்த்துறேன். அது இந்த காரணத்தில் பிறந்தவங்க நாயை வளர்த்துனாங்கன்னா இன்னும் யோகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து நாகவகரணம். அது வந்து ராகுங்க, பாம்பு சின்னம். பரணி நட்சத்திரத்தில் திருநாகேஸ்வரம் போகிறது, இல்லை ராகு கோயில் ஃபாலோ பண்ணுறது. கேதுக்கு பெரும்பாலும் ராகு திருநாகேஸ்வரம். அது கிம்சக்தி கரணம் அப்படின்னாங்க. அதாவது வந்து என்னென்னா மண்புழு கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்புழுவில் ஸ்டில்லில் வச்சுக்கிறது, அவிட்ட நட்சத்திரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறது ஒரு சிறப்பு. இந்த மாதிரி 11 கரணத்துக்கு உண்டான கோயில்கள் சொல்லியிருக்கேன், 11 கரணத்துக்கு உண்டான ஸ்டில்லுகளை சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் வழிநடப்பட்டால் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள், செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விளக்கம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு நிறைய தானங்களெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். கரணத்தை கம்பல்சரி ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். நன்றி, வணக்கம்.